அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் குறித்து, அவருடைய குடும்பம் குறித்து பாஜகவை சார்ந்த திருச்சி சூர்யா தொடர்ச்சியாக அவதூறு கருத்துக்களை, ரொம்ப மோசமான, ஆபாசமான, கொச்சையான கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு வர்றாரு. நேற்றைய தினமும் இன்றைய தினமும் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களும் சரி, நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளும் சரி, தமிழ்நாடு முழுக்க திருச்சி சூர்யா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி காவல் நிலையத்துல புகார் கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த நாம் தமிழர் கட்சியின் மீதும் சரி, அண்ணன் சீமான் அவர்களின் மீதும் சரி, அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீதும் சரி, இது போன்ற அவதூறு கருத்துக்கள், ஆபாசமான கருத்துக்கள், குடும்ப ரீதியான தாக்குதல்களில் ஈடுபடுவது என்பது இது முதல் முறை அல்ல. பாஜகவினருக்கு இது புதிதும் அல்ல. இப்ப இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் தென் மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி 3வது பெரிய அரசியல் சக்தியாக நாங்கள் உருவெடுப்போம்னு பேசியிருந்தார். அப்ப அது குறித்து பத்திரிகையாளர்கள் அண்ணன் சீமான் அவர்களிடம் கருத்து கேட்கிற போது அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கணக்கு இல்லாமல் அவருடைய தனித்த வாக்குகள் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை விட அதிகமாக இருந்தது என்றால் நான் கட்சியை கலைச்சிடுறேன் என்கிற ஒரு சவாலை அண்ணன் சீமான் அவர்கள் விட்டிருந்தார். அப்ப அது குறித்து பத்திரிகையாளர்கள் அண்ணாமலை அவர்களிடம் கேட்கிற போது அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, முதல்ல சீமான் அவர்கள் விஜயலட்சுமிக்கு பதில் சொல்லிட்டு வரட்டும், அதுக்கப்புறமா நான் பாத்துக்கிறேன் என்று அவர் பேசுகிறார். உடனடியாக நாம் தமிழ் கட்சியினர் அண்ணாமலை அவர்களுடைய அந்த கருத்துக்கு கடுமையான எதிர்வினைகளை ஆற்றுகிறார்கள். நாமும் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தோம். அதே போல அண்ணன் துரைமுருகன் அவர்களும் தன்னுடைய சாட்டை வலைவலியில் அண்ணாமலை அவர்களுடைய இந்த கருத்துக்கு ஒரு எதிர்வினை ஆற்றியிருந்தார். உங்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கருத்தியல் ரீதியாக ஒரு கேள்வி எழுப்புறாரு, ஒரு சவால் விடுறாரு என்றால் அதை கருத்தியல் ரீதியாக தானே நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் அதை விட்டு விஜயலட்சுமி இழுக்கிறீங்க. அப்படி என்றால் உங்களுடைய நோக்கம் என்ன? கருத்து உங்களிடத்துல இல்ல, நீங்கள் கருத்தியல் ரீதியாக தோல்வியடைந்த காரணத்தால் நீங்கள் அவதூறை அள்ளி வீசுகிறீர்கள். இது சரியான ஒரு ஆரோக்கியமான, நாகரிகமான அரசியல் இல்லை என்கிற ரீதியில் தான் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் பேசியிருந்தார். அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இதை பேசியதுமே உடனடியாக என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாஜகவை சார்ந்த திருச்சி சூர்யா, அதாவது திருச்சி சிவா அவர்களுடைய, திமுகவின் திருச்சி சிவா அவர்களுடைய மகன் திருச்சி சூர்யா, அவரு ஃபைட் தமிழ் என்று நினைக்கிறேன் அந்த யூடியூப் சேனல்ல போய் பேசுறாரு. அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி தவறாக பேசுகிறார். ஆனா சீமான் அவர்களோடு ஒப்பிட்டு தவறாக பேசுகிறார். அவர் என்ன பேசினாருங்கிறதெல்லாம் நம்ம இங்க பேச முடியாது. அந்த அளவிற்கு ஒரு தரம் கெட்ட, ஒரு நாகரிகமற்ற, ஒரு மிக மிக கீழ்த்தரமான, மோசடியான, ஒரு மோசமான ஒரு கருத்தை தான் திருச்சி சூர்யா பேசியிருந்தார். திருச்சி சூர்யா யாருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். ஏற்கனவே பாஜகவை சார்ந்த ஒரு பெண் நிர்வாகி அவர்களோடு இந்த திருச்சி சூர்யா பேசிய அந்த உரையாடல்கள் எல்லாம் எந்த அளவிற்கு மிக கீழ்த்தரமா மோசமா இருந்துங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் திருச்சி சூர்யாவினுடைய தரம். அதாவது அப்படிப்பட்ட நபர் தான் அப்படி பேசுவதற்காகவே அந்த கட்சி அவரை வைத்திருக்கிறது. அதைத்தான் அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். இப்போ நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா, அண்ணாமலை அவர்கள் மீது எத்தனையோ விமர்சனங்களை நம்ம வைத்திருக்கிறோம். அவருடைய கருத்துக்களுக்கு எதிராக, அவருடைய கொள்கைகளுக்கு, கோட்பாடுகளுக்கு, அவருடைய செயல்பாடுகளுக்கு எதிராக எவ்வளவு விமர்சனங்களை நம்ம தொடர்ச்சியாக வைத்திருக்கிறோம். ஆனால் எந்த இடத்திலையுமே அண்ணாமலை அவர்களுடைய குடும்பத்தின் மீதான ஒரு சின்ன விமர்சனத்தை கூட நம்ம இதுவரைக்கும் வைத்ததில்லை. அதே போலதான் திருச்சி சூர்யா, அவரை பத்தி நம்ம இதுவரைக்கும் பேசினதில்லை. இப்போதான் ஒரு பேச வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கிறது. எப்போதுமே அவருடைய குடும்ப ரீதியான ஒரு விமர்சனத்தை, அவருடைய குடும்பத்தை பற்றியோ எதுவுமே இல்லை, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தோ நம்ம எதுவுமே பேசுறதில்லை. ஆனால் இந்த கூட்டம் இவங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே கருத்தியல் ரீதியாக நாம் ஏதாவது விமர்சனங்களை வைத்தோம் என்றால் கருத்தியல் ரீதியாக அதற்கு எதிர்பதில் தருவதை விட்டுக்கிட்டு குடும்பத்தை இழுக்கிறது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை இழுக்கிறது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை இழுத்து பேசுவது, அது பொதுத்தளத்துல பேசுவது மட்டுமல்லாமல் அதை நியாயப்படுத்துவது, அதை சரிப்படுத்துவது, சரி என்று அதை ஜஸ்டிஃபை பண்றது. இப்போ திருச்சி சூர்யா பேசிட்டாரு, துரைமுருகன் அவர்கள் குறித்து பேசுகிறார். காவல் நிலையத்துல தொடர்ச்சியாக 2 நாட்களாக பல்வேறு காவல் நிலையங்கள்ல போய் நம்ம புகார்களை கொடுக்கிறோம். ஆனா அந்த திருச்சி சூர்யா இருக்கார் இல்லையா, அவர் என்ன செய்யறார் என்றால் அவர் பேசியது சரி என்று சொல்றார். சமூக வலைதளங்கள்ல அவர் பேசியது சரிதான், நான் உண்மைதானே பேசினேன் என்று சொல்லி பேசுறார். ஆனால் இவ்வளவு நாள் ஆகுது பேசி, காவல் நிலையத்தில் நம்ம புகாரும் கொடுத்து விட்டோம், நேற்றும் கொடுத்தோம், இன்றைய தினமும் அந்த துரைமுருகன் அவர்கள் இப்போ காவல்துறையிட்ட புகார் கொடுப்பதற்காகத்தான் போயிருக்கிறாரு. இதுவரை காவல்துறை அவர் மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இங்க சவுக்கு சங்கர் பெண் காவலர்களை குறித்து தவறாக பேசிட்டாரு, அதனால நாங்க சவுக்கு சங்கரை கைது செய்தோம் என்று சொல்லி கைது செய்தார்கள். சரி, கைது செய்தீர்கள். அதுக்கப்புறமா என்ன நடந்தது? அவர் கஞ்சா வழக்கு போட்டீர்கள், அவரை கையை உடைச்சிங்க, குண்டாஸ் போட்டு உள்ள வச்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டியை எடுத்தார், அவரை நேர்காணல் எடுத்து அந்த காணொலியை வெளியிட்டார் என்கிற காரணத்திற்காக ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட கைது செய்து வச்சிருக்கிறீங்க. அவருடைய வீடுகள் எல்லாம் சோதனை போட்டு பொருட்கள் எல்லாம் கைப்பற்றினாங்க. அவரையும் இப்போது வரைக்கும் சிறையில் தான் வைத்திருக்கிறார்.
பெண் காவலர்களை குறித்து பேசினார் என்ற காரணத்திற்காக சவுக்கு சங்கரை கைது செய்த இந்த திமுக அரசு ஒரு குடும்பத்தையே, ஒரு குடும்ப தலைவியை தவறாக, கொச்சையாக, மிக மோசமாக, நாகரிகம் என்பது துளி கூட இல்லாமல் ஒரு கட்சியினுடைய நிர்வாகி, அதுவும் இந்த திமுக எங்களுடைய எதிர்கட்சி, நாங்கள் பாஜகவை வீழ்த்துவதுதான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திமுக பாஜகவினுடைய ஒரு நிர்வாகி இவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார். இதுவரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீங்க ஏன் எடுக்கல? ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை கைது செய்ய தெரிந்த உங்களுக்கு இந்த திருச்சி சூர்யாவை நேர்காணல் செய்து இந்த கருத்தை வெளியிட்ட அந்த நபர்களை ஏன் நீங்கள் கைது செய்யல? ஏன் செய்யல? அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ஏற்கனவே திருச்சி சூர்யாவை பேச வைத்தது அண்ணாமலை. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அண்ணாமலை இதைத்தான் செய்வார். அண்ணாமலையினுடைய அரசியல் என்பது இதுதான். ஏற்கனவே அந்த கட்சியில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரியும். நம்ம அதை அதிக அளவில் பேச விரும்பல. KT ராகவனுக்கு நடந்தது என்ன, இன்னும் சிலருக்கு அந்த கட்சியில் நடந்த நிகழ்வுகள் என்ன என்று தெரியும். அண்ணாமலையினுடைய ஆடியோ வீடியோ அரசியல் என்ன என்பது, எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு கேவலமான அரசியலை செய்யக்கூடிய நபர் அவர் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதே போலதான் இப்போ அண்ணாமலையால் ஏவப்பட்ட நபர் தான் இந்த திருச்சி சூர்யா. அண்ணாமலையால் ஏவப்பட்ட இந்த திருச்சி சூர்யாவை திமுக அரசு பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? இப்போ பாரதிய ஜனதா கட்சி நம்ம கடந்த 10 ஆண்டு கால ஆட்சி தொடர்ச்சியா நம்ம விமர்சனம் செய்யறோம். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் என்னென்ன நாசகர திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டது, இந்த நாட்டினுடைய வீழ்ச்சி எந்த அளவிற்கு போயிருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் நம்ம தொடர்ச்சியா நம்ம பேசிட்டு வர்றோம். ஆனால் எந்த இடத்திலுமே பாஜகவுடைய தலைவர்களுடைய குடும்பத்தை குறித்தோ அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை குறித்தோ நம்ம பேசுறதில்லை. இதுவரை நம்ம பேசாமல் நாகரிகமாக அதை கடந்துதான் சென்றோம். இப்ப அண்ணாமலை அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது தானே, திருச்சி சூர்யாவுக்கும் குடும்பம் இருக்கிறது தானே. நாம் தமிழர் கட்சியினருடைய குடும்பத்தை பற்றி நீங்க பேசுறீங்க. பதிலுக்கு நாங்களும் உங்களுடைய குடும்பத்தை பற்றி, குடும்பத்தினரை பற்றி பேசினால் உங்களுடைய குடும்பத்தினருடைய மனநிலை என்னவாக இருக்கும்? உங்க வீட்டு பெண்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அதே போன்ற மனநிலை தானே அந்த துரைமுருகனுடைய குடும்பத்திற்கும் இருக்கும். அதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? புரிந்து கொள்ள வேண்டாமா? தமிழ்நாட்டில் இது போன்ற அரசியலை செய்து ஆட்சிக்கு வந்து விடலாம், அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்றால் அது ஒருபோதும் நடக்காது. தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இது போன்ற கேடுகட்ட கீழ்த்தரமான அநாகரிக ஆபாச அரசியலை ஏற்க மாட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே மறுபடியும் நீங்கள் இந்தியாவை ஆள போவதில்லை, ஒருபோதும் நீங்கள் தமிழ்நாட்டை ஆள போவதும் இல்லை. இது போன்ற அவதூறுகளை எல்லாம் வீசி, அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசி உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களுடைய கருத்தை முடக்கி விடலாம். குடும்பத்தை பற்றி பேசினா முடங்கிடுவாங்க, உளவியல் ரீதியாக அவங்க பாதிப்படைந்து விடுவார்கள், அதுக்கப்புறமா நம்முடைய தவறுகளை பேச மாட்டார்கள் என்று நினைத்து நீங்கள் இது போன்ற அவதூறுகளை நீங்கள் அள்ளி வீசினீர்கள் என்றால் இன்னும் வீரியமாக உங்களுடைய வண்டவாளங்கள், தண்டவாளங்கள் எல்லாம் கிழித்து தொங்க விடப்படும். அதை மனதில் வைத்துக் கொண்டு பாஜகவுடைய நிர்வாகிகள், இதை போன்ற ஆபாச பேச்சாளர்கள் மனதில் வைத்துக் கொண்டு வேலை செய்ய. இதை உடனடியா நீங்க பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல திருச்சி சூர்யா பேசிய அந்த கருத்தை ஆதரிப்பதற்கு ஒரு கூட்டம், அவங்க ஒரு பெய்டு ஐடி விங் வச்சிருக்காங்க, ஒரு பெய்டு சிஸ்டம் இருக்கு அவங்க கிட்ட. பணம் கொடுத்து கருத்துக்களை பதிவு செய்வதற்காக ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. உடனடியா அது இந்த தெருநாய்கள் குதரும் பாத்தீங்களா ஒண்ணு கூடி, அது மாதிரி குதறதுக்கு ஒரு கூட்டம் வச்சிட்டு இருக்காங்க, கருத்துக்களை நியாயப்படுத்துவதற்கு, இது போன்ற தவறான கருத்துக்களை நியாயப்படுத்துவதற்கு. இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது யார்? இந்த திமுக அரசு கட்டுப்படுத்த வேண்டும். அப்ப திமுக இதை கட்டுப்படுத்தவில்லை, இதை கை கட்டி வேடிக்கை பார்க்கிறது என்றால் அப்ப பாஜகவோடு அண்ணாமலையோடு சேர்ந்து திமுகவும் கைகோர்த்து தான் இந்த வேலை செய்கிறதோ என்கிற சந்தேகம் எழுகிறது. ஏன்னா 2 பேருக்குமே பாஜக வெர்சஸ் திமுக என்பதாகத்தான் தமிழ்நாட்டு அரசியல் களம் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு, விருப்பமாக இருக்கிறது. அதற்காகத்தான் வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி இடையில நிக்குது. 2 பேருக்கும் தடையாக நிற்கிறது நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி. அப்ப 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்காக இதே போன்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆயுதத்தை எடுத்து நாம் தமிழர் கட்சி மீது, அண்ணன் சீமான் அவர்கள் மீது, அண்ணன் துரைமுருகன் அவர்கள் மீது, நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் மீது அவதூறுகளை அள்ளி வீசுவதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியை முடக்கி விடலாம் என்கிற ரீதியில் திமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்து நீங்கள் இந்த வேலை செய்கிறீர்கள் என்கிற சந்தேகம் வலுக்கிறது. அப்படி இல்லைன்னா திமுக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக திருச்சி சூர்யா மீது திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் பெண்களின் பாதுகாவலர்கள், பெண்களினுடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள், நாங்கள் பெண்களுக்கு உரிமை தொகை வழங்குகிறோம், பெண்களுக்கு பேருந்தில் பயணிப்பதற்கு, இலவசமாக பயணிப்பதற்கு நாங்கள் இலவச பேருந்து விட்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி தங்களை பெண்ணிய பாதுகாவலர்களாக, பெண்களின் உரிமைகளினுடைய பாதுகாவலர்களாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திமுக ஒரு பெண்ணை குறித்து, ஒரு குடும்ப தலைவியை குறித்து இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு மனிதன் பேசிவிட்டு சாதாரணமாக இன்றைக்கு சுதந்திரமாக தான் பேசிய கருத்தை நியாயப்படுத்த முடிகிறது என்றால் அப்ப திமுக அரசினுடைய பெண்ணிய பாதுகாப்பு என்பது இதுதானா? இதான் நீங்கள் பெண்களை பாதுகாக்கக்கூடிய அழகா? இப்படிதான் பெண்ணியத்தை நீங்கள் பாதுகாப்பீர்களா? உடனடியாக திமுக அரசு திருச்சி சூர்யா மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அதற்கான எதிர்வினைகளை திமுக அரசு உறுதியாக சந்தித்தே தீரும்.